இன்றைக்கு 3800 கோடி மானியம் தரணும். சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு 2.83%. இரண்டாவது முறையா மின் கட்டணத்தை உயர்த்துறார். 2022 முதலாக மின் கட்டணத்தை உயர்த்துகிறார். 2022 30% மின் கட்டண உயர்வு. உடனே உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட உடனே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே இன்னொரு பரிசு தராரு மக்களுக்கு. என்ன தராருன்னு சொன்னா, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு 2.83%. இரண்டாவது முறையா மின் கட்டணத்தை உயர்த்துறார். வெளி மார்க்கெட்டிலே போனால் 170 ரூபாய் பருப்பு விலை 1 கிலோ, 30 ரூபாய். ஏழை எளிய மக்களுக்காக 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய். பாமாயில் 1 லிட்டர் 25 ரூபாய். இன்றைக்கு 3800 கோடி மானியம் தரணும். பணம் இல்லைன்றான் மு.க. ஸ்டாலின். 45,000 கோடி இவருக்கு வருமானம். எவ்வளவு? சரக்கு விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு. ஒரு பக்கம் சரக்கு விலை ஏறி போச்சுன்னு ஆம்பளைங்களா கவலைப்படுறாங்க, பால் விலை ஏறி போச்சுன்னு பொம்பளைங்களா கவலைப்படுறாங்க. சரக்கு விலையை ஏற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் துறை 45,000 கோடி இன்றைக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு. இந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தூரம் பருப்பு பாமாயில் கொடுப்பதற்கு 3,800 கோடி உன்னால தர முடியாதா? அந்த திட்டத்தை நிறுத்த பார்க்கிறார். இல்லை, கொடுக்க ரேஷன் கார்டுடைய அட்டையை குறைக்க பார்க்கிறார். இல்ல வேலை ஏற்கலாமான்னு பார்க்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு விருப்பமாக வாக்களிக்கவில்லை. அதுதான் உண்மை. காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். ஸ்டாலினை பார்த்து வாக்களிக்கல. பாரத பிரதமர் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று சொல்லிதான் வாக்களித்திருக்கிறார்கள்.